திருமா 360 யூடியூப் சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள். பாதிக்கப்பட்ட மக்களா நின்று அவங்களுக்கு ஆறுதல் கூறி அவங்கள கீழே இருந்து மேல கை தூக்கி விடுறதுல விடுதலை சிறுத்தை கட்சியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த வகையில கடந்த வாரங்களில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மிக கோரமான மழையால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி பொருட்களை விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக வழங்க முடிவு செஞ்சாங்க. இந்த நிவாரண உதவி பொருட்கள் ஏனோ தானும் வழங்கக்கூடாதுன்னு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் இந்த நிவாரண உதவி பொருளை வழங்குறதுக்காகவே ஒரு 8 பேர் அடங்கிய ஒரு நிவாரண பணிக்குழுவை நியமிச்சாரு. இந்த நிவாரண பணிக்குழு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள மாவட்ட மண்டல பகுதி பொறுப்பாளர்களை சந்திச்சு நிவாரண உதவி பொருட்களை எந்தெந்த பகுதிக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னு கலந்து ஆலோசித்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கொடுக்கக்கூடிய நிவாரண உதவி பொருள் எந்த வகையிலும் தரமற்றதா இருக்கக்கூடாது, தரமுடையதா இருக்கான்னு உறுதியும் செஞ்சுக்கிட்டாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மணிக்கு ஒரு முறை அவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கிட்டு இருந்தாங்க. நாம கொடுக்கக்கூடிய நிவாரண உதவி பொருட்கள் எந்தவித கட்சி பாகுபாடு இன்றி கொடுக்கணும் ஒரு கண்டிப்பான உத்தரவையும் தலைவர் பிறப்பித்திருந்தார். நேற்று தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் காலைல 9 மணிலிருந்து நைட்டு 11 மணி வரையும் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி பொருட்களை தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வழங்கினார். ஏறத்தாழ 12 மணி நேரம் எந்தவித ஓய்வுமே இல்லாம கால்கடுக்க நின்றுகிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி பொருட்களை அவர் கையாலேயே அன்போடையும் அக்கறையோடையும் கொடுத்தது அங்குள்ள மக்கள் மட்டுமல்ல தொண்டர்களும் நெகிழ்ந்து போனாங்க. மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய திருமா அவர்கள் இவ்வளவு அன்போடையும் அக்கறையோடையும் நம்மள்ட்ட பேசாரு, இவ்வளவு எளிமையா இருக்காரு அப்படின்னு அங்க உள்ள பகுதி மக்கள் ரொம்ப நெகிழ்ந்து தான் போனாங்க. இந்த நிவாரண உதவி பொருட்களை வழங்குறதுக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்புல பிஜேபி அரசையும் நிர்மலா சீதாராமனையும் ஒரு பிடி பிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம தமிழக அரசுக்கும் ஒரு சொட்டு வச்சிருக்காரு. வாழை மற்றும் நெல் விவசாயிக்கு வழங்கிய நிவாரண தொகை பத்தாது, இதை இன்னும் உயர்த்தி கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. அந்த வீடியோட தொகுப்பை தான் நம்ம இனிமே பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதே மதிப்புள்ள பொருள்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்க இருக்கிறோம். நாளை தூத்துக்குடி மாவட்டத்தில் 4000 பேருக்கு இதே மதிப்புள்ள பொருள்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 5 மையங்களிலே வழங்க இருக்கிறோம். கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிற மக்களுக்கு இந்த நிவாரணம் போதாது, நம்மை நாமே ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சிறிய முயற்சி இது. தூத்துக்குடி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டமும் இந்த கனமழையில் வெகுவான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பிரதமர் அவர்களை நேரிலே சந்தித்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற புயல், மழை, வெள்ளம் ஆகியவற்றின் பாதிப்பால் மக்கள் பெரும் துயரத்தில் சிக்கியிருக்கிறார்கள். அந்த துயரத்திலிருந்து மக்களை மீட்பதற்கு இந்திய ஒன்றிய அரசு பேரிடர் நிவாரண நிதியை கூடுதலாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வட மாவட்டங்களில் கடுமையான புயல் மழை அடித்தது. பெருவெள்ளம் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களை சூழ்ந்து கொண்டது. அதேபோல டிசம்பர் 16, 17 ஆகிய நாட்களில் இந்த தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் ஒரே நாளில் 100 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் இதனை தீவிர பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்ததோடு மட்டுமில்லாமல் இந்த 2 பாதிப்புகளுக்கும் சேர்த்து 21,000 கோடி பேரிடர் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் முதல்வர். ஆனால் ஆண்டுதோறும் வழக்கமாக மாநில அரசுகளுக்கு என்று ஒதுக்கப்படுகிற ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் என்கிற மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு வழக்கமாக வழங்கக்கூடிய 900 கோடி ரூபாய் மட்டும்தான் 2 தவணைகளாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த பாதிப்புகளுக்கு ஈடு செய்வதற்கு கூடுதல் நிதி ஏதும் வழங்கவில்லை. இந்திய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று தூத்துக்குடி பகுதிகளில் பார்வையிட்டு சென்றிருக்கிறார். பாதிப்புகளை அவர் நேரடியாக பார்த்திருக்கிறார். இதன் பின்னராவது அவருக்கு மனம் இறங்க வேண்டும், அவருக்கு கருணை மேலோங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
பார்வையிடுவதற்கு முன்னதாகவே இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று அவர் அறிவித்தது மட்டுமில்லாமல் மாநில அரசை விமர்சிப்பதில் கவனமாக இருந்தார். இதுபோன்ற பேரிடர் காலங்களில் பேரிடரை பேரிடராக மட்டுமே பார்க்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களின் துயரை துடைப்பதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர ஆளும் கட்சி, மாநிலத்தில் ஆளும் கட்சி எதுவோ அந்த கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை செய்வது, மக்களின் துயரத்தை அரசியல் ஆதாயம் தேடுகிற ஒரு அற்ப அரசியலாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அற்ப அரசியலை செய்யாமல் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரை துடைப்பதற்கு போதிய நிவாரணத்தை, கூடுதல் நிவாரணத்தை வழங்க முன்வர வேண்டும். வாழை, நெல் மற்றும் இதர விவசாயங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு நிவாரணம் அறிவித்திருக்கிறது என்றாலும் கூட அது போதாது என்று விவசாய தரப்பில் இருந்து, பாதிக்கப்பட்ட மக்களின் தரப்பில் இருந்து குரல் எழும்புகிறது. அவர்களுக்கு போதிய நிவாரணத்தை வழங்குவதற்கு இந்திய ஒன்றிய அரசும் கை கொடுக்க முன்வந்தால்தான் அதை வழங்க முடியும். எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே 29ஆம் தேதி இந்த புயல் மழை பெருவெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், தமிழ்நாடு அரசு கோரியிருக்கிற 21,000 கோடி ரூபாயை நிவாரண நிதியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். மேலும் முக்கியமான ஒரு கோரிக்கையை இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கிறோம். வரவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையே வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இல்லை, வாக்காளர்களுக்கு தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்று உறுதிப்படுத்துவதற்கான போதிய வாய்ப்புகள் இல்லை. அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் என்கிற எந்திரத்தை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியும், அதில் தில்லுமுள்ளு செய்ய முடியும் என்று பல வல்லுநர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். எனவே வெளிப்படைத்தன்மையோடு தேர்தலை நடத்த வேண்டும், அதற்கு பழைய முறைப்படி வாக்குச்சீட்டு முறையே வேண்டும் என்று வலியுறுத்துகிற ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நிவாரண நிதி கோரிக்கையோடு இணைத்து 29ஆம் தேதி நடத்துகிறோம். அதில் தோழமை கட்சிகளை சார்ந்த சில தலைவர்கள் ஆங்காங்கே மாவட்ட வாரியாக, மாநில வாரியாக பங்கேற்கிறார்கள். நேற்று முடிச்சு மீட்டிங் ஆய்வு முடிச்சுட்டு போகும்போது கூட உள்ள மக்கள் கோரிக்கை வந்து தேசிய பேரிடராக அறிவிங்கன்னு சொல்லி வச்சாங்க. அப்பவும் நிதியமைச்சர் சொன்னது இதுவரைக்கும் எங்கேயுமே அறிவிக்கல, சுனாமி காலங்களில் கூட நாங்கள் அந்த அறிவிப்பை நாங்கள் வெளியிடலன்னு சொல்லி அமைச்சர் சொல்லிட்டு போனாங்க. பொறுப்பற்ற ஒரு பதில். அதுவும் பிரதமர் எந்த முடிவையும் அறிவிக்காத போது நிதியமைச்சர் தன் விருப்பம் போல் அரசின் கொள்கை முடிவுகளை அறிவிப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இந்திய ஒன்றிய அரசின் நிலைப்பாடு, கொள்கை முடிவு தலைமை அமைச்சராக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் எடுக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அவருடைய ஒப்புதலோடு நம்முடைய நிதியமைச்சர் பேசுகிறாரா அல்லது அவரே தாந்தோன்றித்தனமாக பேசுகிறாரா? எப்படி இந்த கொள்கை முடிவை அவர் முன்கூட்டியே எடுக்கிறார், அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார்? அதற்கு எந்த அவை அவருக்கு அங்கீகாரம் தந்தது என்கிற கேள்வி எழுகிறது. அவருடைய பேச்சு தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, அவமதிக்கக்கூடியதாக இருக்கிறது. திமுக அரசுக்கு எதிராக பேசுகிறோம் என்று எண்ணிக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை தொடர்ந்து அவர் காயப்படுத்தி வருவது கண்டிக்கத்தக்கது. விடுதலை சிறுத்தை கட்சியின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.